Hello friends, last week last video la na paathamu sonna diffuse shader, glossy shader, glass shader paatham illa eppadi glass object ah maathuradhu eppadi shiny ana object ஆகுறது இல்ல rough ana object ஆகுறது பார்த்தோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிரின்சிபல் ஷேடை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிஃப்யூஸ் இருக்குது பாருங்கள், இது க்ளாஸி, இது கிளாஸ், இது மூணு மிக்சர் பண்ணி தான் இப்படியான ஆப்ஜெக்ட்லாம் எடுத்தேன். பிரின்சிபல் ஷேட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது டெலிட் பண்ணுறேன். இது பிளெண்டரில் இருக்க மங்கி கேட்டுன்னு சொல்கிறது, இந்த மெஷில் இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிற மங்கி கேட் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அது பண்ணிட்டு இந்த நியூ உண்டு தான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வரதான் பிரின்சிபல் ஷேடர், டிஃபால்ட்டான ஷேடர். பிரின்சிபல் ஷேடர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த மெட்டீரியல் அவுட்புட்டில் நீங்கள் எந்த ரெண்டர் இன்ஜினில் ஒர்க் பண்ணுறீங்கன்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் நெக்ஸ்ட் வீடியோ ரெண்டரில் சொல்லுவேன். நான் இதில் ஒர்க் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேஸ் கலர், அடுத்தது சர்ஃபேஸ் கலர், அடுத்தது மெட்டாலிக், ஸ்பெக்யூலர், ரஃப்னஸ், அடுத்தது டிரான்ஸ்மிஷன். இது மூணு தான் இதான் பார்க்க போகிறேன். இமேஜ் டெக்ஸ்டர் காட்டைகளில் இதில் நார்மல் சொல்லுவேன், மிச்சம் எல்லாம் அட்வான்டேஜ் ஆனது. இது என்ன பிரின்சிபல் ஷேடர் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்த டிஃப்யூஸ் கிளாஸ், க்ளோஸ்னஸ், மற்றது மெட்டாலிக், இப்படியான நிறைய ஷேடர்ஸை இதில் எல்லாத்தையும் ஒன்றாக வச்சுருக்காங்க பாருங்கள். முதல் நிறைய ஷேடர்ஸ் நோட் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ ஒரு ஷேடர் நோட்டிலேயே நாங்கள் எல்லா டெக்ஸ்டரையும் உருவாக்கலாம். அதுதான் பிரின்சிபல் ஷேடர். இது லாஸ்ட் 2.79 வந்தது. இப்போ இதில் என்ன ஒர்க் பண்ணிட்டு பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கலர் நீங்கள் எல்லா மாதிரி நார்மலாக இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னத்துல இந்த சர்ஃபேஸ் கலர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஷைனஸ் வேறு மேலே இது ஒயிட்டில் வருது. இந்த கலர் உங்களுக்கு என்ன இருக்கும்ன்றது நீங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். எப்போவுமே நீங்கள் ஷேடர் ஓன் பண்ணிங்க டிஃபால்ட்டாக வர செட்டிங்கோடைய விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக 0.5 இருக்குது ஸ்பெக்யூலர், அந்த ரஃப்னஸும் 0.5 இருக்குது. இது ரெண்டும் இப்போ ஸ்பெக்யூலர் 1 இருந்துட்டா ரஃப்னஸ் 0 இருக்கும், ரஃப்னஸ் 1 இருந்துட்டா ஸ்பெக்யூலர் 0 இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெக்யூலர் நான் கூட்டுறேன், ஸ்பெக்யூலர் சைனினஷ் கூட்டிட்டு ரக்னஸை 0 ஆக்குறேன் பாருங்கள். இப்போ நான் ரக்னஸை கூட்டிகிட்டு போக சைனஸ் குறைஞ்சிட்டு போகும். அப்போ ஸ்பெக்யூலர் 0 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக்னு சொல்லுறது மோஸ்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் அப்படியானதெல்லாம் இந்த டேலக்ட்ரிக் என்ற மெட்டீரியல் கேட்டகரியாக வரும். அதுக்கெல்லாம் பிளாஸ்டிக், ஃபைபராக இருக்கட்டும், மில்க், மேஷ்மலோஸ், இந்த கிளாஸ் எல்லாமே அதுக்கெலாம் வரும். அந்த 10% தான் மோஸ்ட்லி இங்கே மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், அலுமினியம், அயன், இப்படியானதெல்லாம் இந்த மெட்டாலிக். அப்போ இந்த மெட்டாலிக் எப்பவுமே 0, 1 ரெண்டுக்கு முன்னெல்லாம் ஒர்க் பண்ணும். மெட்டாலிக் 1 இருந்தால் அது மெட்டல் ஆப்ஜெக்ட், 0 இருந்ததுன்னு சொன்னால் அது டிஃப்யூஸில் இருக்க எந்த விதமான ஆப்ஜெக்ட், பிளாஸ்டிக்காக இருக்கணும், ஃபைபர், அப்படியான ஆப்ஜெக்ட், இதுதான் மெட்டாலிக். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மெட்டாலிக்கை நான் கூட்டிகிட்டு இப்போ சில்வருக்குரிய இது எடுக்கிறேன். சில்வருக்குரிய ஹெக்ஸ் கோட் இது பேஸ் கலரில் எக்ஸோட்டில் கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஐஓஆர் வேல்யூ தான் ரக்னஸை மெயின்டைன் பண்ணுறது. ரக்னஸ் ஐஓஆர் வேல்யூ எடுத்து இது ஐஓஆர் இண்டெக்ஸ் ரிஃப்ராக்ஷன். இதில் சில்வர் இந்த வேல்யூ எடுக்கணும்னு சொன்னால் இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இந்த ஒளி திரைப்பட வீதத்தை காட்டுறது தான் இந்த வேல்யூ. மோஸ்ட்லி எல்லா மெட்டல்ஸுக்கும் இருக்குது. சில்வர் 1.8 சில்வர்ன்ற வேல்யூ. இது சில்வர்ன்ற இது மாறி கூடிக்கிறதுனால 2 வேல்யூ போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ரியலிஸ்டிக்கான சில்வர்ன்ற வேல்யூ. இதில் ஸ்பெக்யூலர் கூட்டி குறைக்கல உடைய இது மாறுபடும். நார்மலாக 0.5 இருக்குது. இது சில்வர். இப்படி நீங்கள் டிஃப்யூஸ் இதை நீங்கள் டக்குன்னு பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது டிஃப்யூஸான பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட். இது ரஃப்னஸ் ரஃப்னஸை குறைச்சிட்டு போக இது இந்த சைனஸ் இம்பேக்ட் ஆகும் பாருங்கள். இது ரஃப்னஸை 2 விட்டுட்டு
ஷைனஸையும் குறைச்சி அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் டிரான்ஸ்மிஷன் என்பது கிளாஸ் ஆப்ஜெக்டாக வேலை செய்யும். கிளாஸ் இது ஒயிட் தானே, ஃபுல் ஒயிட்டாக விட்டுருக்கேன். எடுத்துகிட்டு டிரான்ஸ்மிஷன் ஆல் த வே டு 1. டார்க்னஸை ஃபுல்லாக குறைஞ்சா இது கிளாஸ் ஆப்ஜெக்ட். லுக் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு ஸ்க்ரீன் பேஸ் ரிஃப்ராக்ஷன் எடுத்து வரணும். அடுத்த 2 செட்டிங்கில் இருக்க ஸ்க்ரீன் பேஸ் ரிஃப்ராக்ஷன் எடுத்து விட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சீத்ரூவாக இருக்குது. இதை மோர் ரியலிஸ்டிக் ஆகிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷேடர் அப்படியான ஒரு ஷேடர் ஆட் பண்ணுவோம். பேசிக் கிளாஸ் இது. இப்போ இது இந்த கலரை கூட நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பேஸ் கலர் பர்ஃபெக்டான கிளாஸ் எப்போயும் ஒயிட் தான். ஒயிட் இந்த ஹெக்ஸ் கோட் FF பர்ஃபெக்டான ஒயிட். இதுதான் பிரின்சிபல் ஷேடர். இது நல்ல பவர்ஃபுல்லான ஷேடர். டுட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கல இது மேலும் பார்ப்போம். பேசிக்காக இப்போ இது ஒரு பவர்ஃபுல்லான ஷேடர். இதில் நீங்கள் எல்லா விதமான ஆப்ஜெக்ட்டும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் டெக்ஸ்டர் இருக்குது. இப்போ இந்த பிளேனுக்கு ஒரு பிளேன் இருக்குது. இந்த பிளேனுக்கு நீங்கள் இமேஜ் டெக்ஸ்டர் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த polygon.com லாஸ்ட் சொன்ன மாதிரி டெக்ஸ்டர்ஸ், மாடல்ஸ், STRI இந்த வேர்ல்டு ஆட் பண்ணுறது, ப்ரஷஸ் இது அந்த ரஃப்னஸை மெயின்டைன் பண்ண ரஃப்னஸ் ஸ்க்ரட்சான ஆப்ஜெக்டில் காட்டுறதுக்கு ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டர் பண்ணேன். டெக்ஸ்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் polygon டெக்ஸ்டர். ஃப்ரீ டெக்ஸ்டர்ஸ் நிறைய இருக்குது. இது ஃப்ரீ இல்லை, இதுலேயும் ஃப்ரீ டெக்ஸ்டர் இருக்குது. ஃப்ரீ டெக்ஸ்டர்ஸ் இருக்குது. பிளெண்டர் வெப்சைட்லேயே ஃப்ரீ டெக்ஸ்டர் இருக்குது பிளெண்டர். அண்ட் ஆல்சோ இந்த பிளெண்டர் 2.8 எக்ஸ்பெரிமெண்டல் ஃபைனல் வெர்ஷனுக்கு ஃபைனல் வெர்ஷன் ரெடி ஆகிட்டுது. இது ரிலீஸும் ஆகிட்டு நேற்று. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டேபிள் வெர்ஷன் இன் கப்புள் ஆஃப் டேஸில் வந்துடும். கப்புள் ஆஃப் வீக்ஸில் ஃபுல் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்துடும். இது 4 இயர்ஸுக்கு பிறகு வரதோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த பிளெண்டர் யூசர்ஸுக்கு. டெக்ஸ்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரியலிஸ்டிக்காக நாங்கள் ஒரு வூடாக இருக்கட்டும், மார்பிள் இப்படியானது, வூடு இப்படியானதுக்கு இந்த டெக்ஸ்டரை யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்டர் இதில் வந்து ஃப்ரீ டெக்ஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வூடு எடுக்கிறேன்னு பாருங்கள். வூடு தான் இதான் இந்த ரிவ்யூ. ஒரு க்யூப்புக்கு எப்படி ஆட் பண்ணலாம், பிளேனுக்கு எப்படி ஆட் பண்ணலாம்ன்றதை ரிவ்யூ ஆகிருக்கு. 2 வரைக்கில் டெக்ஸ்டர் வரைக்கும் இதில் டிஃப்யூஸ் இருக்கணும், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், ஒரு க்ளோசினஸ் அல்லது நார்மல்ஸ். இதில் மோஸ்ட்லி இதுகள்கிட்ட தான் அந்த எந்த இடத்துல ஒளி படணும், எந்த இடத்துல ஒளி படக்கூடாது அப்படியானதில் மெயின்டைன் பண்ணுறது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் தான். டவுன்லோட் பண்ண டெக்ஸ்டர்ஸ் இப்படி இருக்கும். அப்புறம் வோல் எடுத்துருக்கிறேன். வோலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிஃப்யூஷன் சொல்கிறது. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப். இது அடுத்தது க்ளோசினஸ் ரக்னஸும் கனெக்ட் பண்ணலாம். இது அடுத்தது பப் மேப்பும் RGB மோட்டில் வேலை செய்யும். நார்மல்ஸ் இது எங்கே இந்த மேடு பள்ளம், எங்கே இந்த பள்ளம் மேடு அப்படியானதில் மெயின்டைன் பண்ணுறது இது. அடுத்தது இது டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த பப் மேப்பை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறது. இது மோஸ்ட்லி இந்த இதுகள்கிட்ட இருந்தால் தான் அந்த டெக்ஸ்ட் ரியலிஸ்டிக்காக வரும். இது எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். இதில் இமேஜ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா இந்த பிளேன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பிரின்சிபல் BSDFல ஆட் பண்ணணும். அதில் வந்து இமேஜ் டெக்ஸ்டர் தான், இமேஜ் தானே அது எல்லாமே. அப்போ இமேஜ் டெக்ஸ்டர் இதில் போய்ட்டு நான் இமேஜ்னு டைப் பண்ணுறேன். இமேஜ் டெக்ஸ்டர் இதை நீங்கள் டெக்ஸ்டர்ஸுக்குள்ள போய் எடுத்துக்கலாம். எல்லாமே டெக்ஸ்டர் நேம் தெரிஞ்சுன்னா டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டு இப்போ இமேஜ் டெக்ஸ்டர் அந்த மாதிரி இமேஜ் எப்போவுமே கலர் வேல்யூ தானே. இப்போ இது கலர்லேருந்து பேஸ் கலருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ண உடனே இது நார்மலாக பிங்கில் வந்து வரும். இப்போ இது நான் ஏற்கனவே இந்த டெக்ஸ்டர் ஆட் பண்ணி பார்த்தாலும் வரையில பிங்கில் வந்துன்னா இது இந்த மீனிங் சொன்னால் உங்கள் டெக்ஸ்டர் நீங்கள் ஆட் பண்ணல. நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு அதில் போய்ட்டு ஓப்பனை கொடுத்துட்டு எங்கே உங்கள் டெக்ஸ்டர் இருக்கோ அதை நவிகேட் பண்ணிவிடுங்க. நான் இதில் பிரிக்கை ஆட் பண்ணுறேன். இந்த பிரிக் டெக்ஸ்டரை ஆட் பண்ணுறேன். போயிட்டு எங்களுக்கு இதில் டிஃப்யூஸ் கலராக தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது மிச்சம் எல்லாம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இது டிஃப்யூஸ் கலர் எப்போவுமே இந்த இதில் நேம்லேயே இருக்கும். டிஃப்யூசன் இருக்கும், இந்த கலர் இருக்கும், இப்படியான
பேர்களில் இருக்கும். இது கலர்ன்னு இருக்குது. நான் ஆட் பண்ண உடனே பாருங்க இது பெருசாக வந்துட்டுது. இதுக்கு அட் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேனில் போட்ட மாதிரி இருக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த லைட் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இல்லை. இப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொன்னால் இதுக்கு இன்னொரு டெக்ஸ்சர் இருக்குது, மேப்பிங்னு சொல்கிறது. இது இந்த சைஸாக கூட்டி குறைக்கிற அந்த இதுகளுக்கெல்லாம் மேப்பிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேப்பிங் வெக்டர் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே அது இதில் பார்த்திங்கன்னா மேப்பிங்னு இருக்குது. இதை கொடுத்துட்டு இமேஜ் செக்ஷன் வரைக்கும் எப்போவுமே இந்த மேப்பிங் இருக்கும் கட்டாயம். கொடுத்துட்டு இந்த மேப்பிங்கில் இருந்து வர அவுட்புட் வெக்டர் இன்ஃபர்மேஷன், வெக்டர்லேருந்து வெக்டரை கனெக்ட் பண்ணோம் மேத்தமெட்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எதுவுமே தெரியாது. என்னென்னு கேட்டால் இந்த மேப்பிங்குக்கு நாங்கள் சொல்லணும் இந்த பிளேன் அன்ட்ரைப் ஆனதா இல்லை அன்ட்ரைப் ஆகலைன்னா. அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர், டெக்ஸ்டர் கோஆர்டினேட்டர் இருக்குது. அதுவும் வெக்டருக்கு இருக்குது. சாரி, இன்புட்டில் இருக்க டெக்ஸ்டர் கோஆர்டினேட்டர் இதில் போயிட்டு இது என்ன விதமான இப்போ அன்ட்ரைப் பண்ணலைன்னு சொன்னால் ஜெனரேட்டும் வேணாம், ஜெனரேட் விட்டாலும் ஓகே. இது நாங்கள் ஏற்கனவே அன்ட்ரைப் பண்ணியிருந்ததுன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஜூவியை கொடுத்து ஜூவியை செலக்ட் பண்ண வேண்டாம். மல்டிபிள் ஜூவியில் நீங்கள் ஒர்க் பண்ணினா டென் பண்ணி இப்போ அன்ட்ரைப் ஏற்கனவே டிஃபால்ட்டாக அன்ட்ரைப் ஆகிருக்கும். பிளண்டர்லேருந்து எடுத்து நான் எடிட் பண்ணிடல, அப்போ ஜெனரேட்டில் கொடுத்துட்டு இப்போ இது வந்துட்டு இப்போ அடுத்து நாங்கள் ரக்னஸ் ஆட் பண்ணணும். அப்போ இன்னொரு இமேஜ் டெக்ஸ்டர் எடுக்கிறது பதிலாக ஷிஃப்டோட டியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆகினோன்னா இதில் நான் போயிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து நான் ரக்னஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இதில் இது ரக்னஸ் டெக்ஸ்டராக வந்துட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரக்னஸ் இருக்குது. இங்கே இது கலர் அவுட்புட் கலர்லாம் கொடுக்கணும். இது பிளாக் கலரில் இருக்குது, இது ஜெலோ கலர், இது கிரே கலர். பட் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கனெக்ட் ஆகும். ஆனால் அந்த ரக்னஸ் இதை என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் யூஸ் பண்ணணும் இதுலேருந்து வர இன்ஃபர்மேஷனை. அப்போ நாங்கள் போயிட்டு கலர் ஸ்பேஸில் போயிட்டு நான் கலர் டேட்டா என்ன மாற்றிட்டு இந்த வெக்டரை இது கனெக்ட் பண்ணி விடணும். கனெக்ட் பண்ணி விட்டால் பெர்ஃபெக்டாக இப்போ ரக்னஸ் மெயின்டைன் ஆகும். ரக்னஸ் இல்லாததுக்கும் ரக்னஸுக்கும் சின்ன வித்தியாசம் தெரியும் பாருங்கள். ரக்னஸ் வேல்யூ. அடுத்தது நாங்கள் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னால் நார்மல் மேப் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு டூப்ளிகேட் கொடுக்குறாது, கொடுத்துட்டு இதில் அடுத்த நார்மல் மேப் அண்ட் வெக்டர் இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணுற வெக்டருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நார்மல் ஆட் பண்ணுறதுக்கு இது கலர் இன்ஃபர்மேஷன், இது வெக்டர் இன்ஃபர்மேஷன். அப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நார்மல் மேப் பண்ணிட்டு இருக்குது. நார்மல் டைப் பண்ணுங்கள். இந்த நார்மல் மேப் இப்போ இது என்ன செய்யணும்னா இந்த கலர் இன்ஃபர்மேஷனை வாங்கி வெக்டராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மல்ஸ் இப்போ பாருங்கள் மோஸ்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த பள்ளம் மேடு எல்லாம் ஒரு லைட் ஆட் பண்ணிட்டு காட்டுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி போக பாருங்கள் பள்ளம் எல்லாம் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதையே நான் இந்த நார்மல் மேப் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு என்ன தான் இந்த இது ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ஒரு இந்த டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள், எந்த விதமான வித்தியாசமும் தெரியலை. இதான் அந்த நார்மல் பேமெண்ட். இது நார்மலில் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்தோடனே இப்போ நல்ல இதாக வந்துட்டுது. அடுத்த பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ண போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் டி எடுத்துகிட்டு இதுக்கு வெக்டர் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பண்ண வரைக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணிக்கல, நாங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் தான் எடுக்கணும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்க மேடு பள்ளம் இந்த உயரங்களை கண்ட்ரோல் பண்ணோம். இந்த நார்மல் மேப் என்ன செய்ய மாட்டேன், இது எங்கெங்கே மேடு பள்ளம் பெறும்னு சொல்லும் இந்த பிக்சருக்கு. இதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் எடுக்கணும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப் பண்ணுங்கள். இதை வந்துட்டு பாருங்கள், இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அவுட்புட்டு கனெக்ட் பண்ணுறேன். இந்த அவுட்புட்டு இதான் மெட்டீரியல் அவுட்புட். இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இப்போ இதில் போயிட்டு கலரில் போயிட்டு இந்த கலரை நான் ஹைட்டுக்கு கனெக்ட் பண்ண உடனே
இந்த ஹைட் இதை இதில் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். டிஃபால்ட் செட்டப் பண்ணி நான் அப்படியே விடுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெருசாக காட்டுறேன். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப், இது என்ன மெட்டீரியல் அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதலாவது இமேஜ் டெக்ஸ்சர், அடுத்தது ரக்னஸ், அடுத்தது நார்மல், அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது எல்லாத்துக்கும் மேப்பிங்னு சொல்கிறது. இந்த மேப்பிங்கில் வச்சு தான் சைஸை கூட்டிக்கிறது பண்ணேன். அடுத்தது தான் செய்ய போகிறேன். இது அடுத்தது டெக்ஸ்டர் கோஆர்டினேட்டர், எங்களை ஜூவி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இது நார்மல் மேப்ஸ். இதுதான் பேசிக்கான ஒரு டெக்ஸ்டர் மேப்பிൻ്റെ ஃபங்க்ஷன். இதுதான் பேசிக்கான டெக்ஸ்டர் மேப்பின் தான் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது இந்த டெக்ஸ்ட் மேப்பிங்கில் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் மேப்பிங்கை மட்டும் காட்டிட்டு இதில் ஸ்கேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இருக்குது. இப்போ நான் கூட்டி குறைக்கணும்னு சொன்னால் 2 கொடுத்தேன்னா இது Z ஒர்க் பண்ணாது. ஏன்னா இது வெக்டர் 2D இன்ஃபர்மேஷன் தானே, X and Y. இதில் நான் கூட்டிக்கொண்டு போக இந்த மேப்பின் சைஸை கூட்டி குறைக்கலாம். இதில் 2ல் விட்டுட்டு அடுத்த ரொட்டேஷன், இது வேர்ட்டிக்கலாக இருக்குது. குறைச்சலாம் மாற்றணும்னு சொன்னால் இதில் நீங்கள் 90 கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினலாக மாறிடும். இது எப்போவுமே 2D ஆப்ஜெக்டினுடைய மேல் டாப் வியூவிலேருந்து பார்க்க சட் வியூ மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். இது 0 இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மெஸ்அப் ஆகிடும். இந்த டெக்ஸ்டர் வெக்டர் பாயிண்டில் இது கொஞ்சம் அட்வான்டேஜ். நான் ஃபர்தர் இதில் வரைக்கும் சொல்கிறேன். இதுதான் பேசிக்கான டெக்ஸ்டர் மேப்பின் ஃபங்க்ஷன். எப்போவுமே ஒரு பிரின்சிபல் ஷேடர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் பேஸ் கலரை மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் இமேஜ் டெக்ஸ்டரை ஆட் பண்ணணும். அடுத்தது ரக்னஸ், இது இந்த ரஃப்பான கரடுமுரடான தன்மையை மெயின்டைன் பண்ணும். அடுத்தது நார்மல்ஸ், இந்த பள்ளமேடு இதுகள். டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த பள்ளமேடு இதில் மெயின்டைன் பண்ணுறதுடைய ஹைட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுடைய மேப் டிஃபால்ட்டாக அதை கொடுத்துருக்கு. இந்த மேப்பிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து போக பழகிக்கொள்ளலாம். டியூட்டோரியல்ஸ் வரைங்க இந்த பேசிக் இதை மட்டும் தெரிஞ்சது தான் ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது மெட்டாலிக். இந்த நான் மெட்டாலிக் இதை வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் ஷேடர். இந்த கிளாஸ் ஷேடருக்கு இந்த இதில் அண்டர் பண்ணி இந்த பேரை நான் இமேஜ் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்டர் பண்ணி யூவி எடுத்து இந்த பேரை இமேஜ் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேப்பிங் தான் இதில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஐஸ் க்யூப்ஸுக்கு கிளாஸ் ஷேடர், டிரான்ஸ்பரண்ட், மேப்பிங், இந்த நாய்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஜெனரேட் பண்ணுறதுக்கு யூவிஸ் எல்லாம் கொடுத்து மேப் கொடுத்து எனக்கு லேயர் வைட் ஃபினல்னு சொல்கிறது இந்த ஐஆர் வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறது மிக்சரில் கொடுத்துருக்கேன். இது மாதிரி இந்த ஓடுக்கு டெக்ஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்டர் ஃபுல்லாக எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை இன்னொரு இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இப்படி ஒரு பிளேனை எடுத்து delete பண்ணி நீங்கள் ஒரு பிளேனை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இங்கே டெக்ஸ்டர் குயிக்காக கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்துட்டு இதில் இந்த நோட் ட்ரையாங்குலர்ன்ட்டு இருக்குது. இந்த ஆட்-ஆன் எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரீஃபரன்ஸில் போயிட்டு ஆட்-ஆன் ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தேன் எப்படி செய்கிறேன்ட்டு. இதில் நோட் அடிச்சிங்கன்னா நோட் ட்ரையாங்குலர் வரும். இந்த அடனை டிக் பண்ணிவிட்டு சேவை கொடுத்துக்கணுங்க. இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வர டெக்ஸ்டர் செட்டப் பிரின்சிபல், இல்லை பிரின்சிபல் ஷேடருக்கு தான் டெக்ஸ்டர் செட்டப் செய்யணும்னா இதில் ஆட் பிரின்சிபல் ஷேடர் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மேப்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரின்சிபல் ஷேடர் செட்டப் ஒன்று கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேப்பிங்கை என்னென்ன நோட்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிவிட்டு மேப்பிங் டெக்ஸ்டர் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி வைக்கும். இந்த ஆட்-ஆன்ஸ் இது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஆட்-ஆன். இப்போ இது நீங்கள் போயிட்டு உங்களை இதை மாற்றிக்கொண்டீங்கன்னா ஓகே. நான் 5 விடுறேன். இதுதான் இந்த பிளண்டர். இது அடுத்தது நாங்கள் ரெண்டரை பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.